திறமை இருந்தும் பலன் இல்லையா? இதுதான் அதற்கான உண்மை காரணம். ஒரு மனிதனுக்கு எல்லா திறமையும் இருக்கலாம். அவனுக்கு தெளிவான சிந்தனையும் சரியான முடிவெடுக்கும் திறனும் இருக்கலாம். அவனுடைய முயற்சி மற்றவர்கள் காட்டும் முயற்சியை விட இரட்டிப்பு இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அதற்கேற்ற பலன் கிடைப்பதில்லை. வாழ்க்கை அவனை சோதனைக்கு உட்படுத்தி துன்பத்தைக் கொடுத்து ஒவ்வொரு தருணத்திலும் மேலும் ஒரு இன்னலை அனுப்பும். இது திறமையின் குறை அல்ல, இது கர்மத்தின் நியாயம். இந்த நிலையில் குற்றம் அவனுடைய முயற்சியிலும் இல்லை, அவன் நம்பிக்கையிலும் இல்லை. அது திசைபுக்தியின் காலச் சுழற்சிதான். ஒரு நல்ல திசையில் சிறிய முயற்சியும் பெரிய பலனை தரும். ஆனால் ஒரு அவயோக திசையில் பெரிய முயற்சியும் சிறிய பலனே தரும். அது கிரகங்களின் இயல்பு. அவை நம் முயற்சியை சோதிக்கும்போது நம் நம்பிக்கையை தாங்கும் சக்தியையும் அளிக்கும். நம் வாழ்க்கையில் சில காலங்கள் எந்த ஒரு நன்மையும் முன்னேற்றமும் நடக்கவில்லை என்ற உணர்வை தரும். அதுதான் திசையின் இருண்ட பகுதி. அந்த நேரத்தில் சிலர் நம்பிக்கையை இழக்கிறார்கள், சிலர் தன்னம்பிக்கையை இழக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே அந்த இருளுக்குள் வெளிச்சத்தை தேடுகிறார்கள். அவர்களே பின்னர் வாழ்க்கையின் வெற்றி விளக்காக மாறுகிறார்கள். ஏனெனில் திசை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அது நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு விடியலுண்டு, ஒவ்வொரு திசைக்கும் ஒரு முடிவுண்டு. அந்த முடிவை கடந்து செல்லும் சக்தி உன் பொறுமை, உன் நம்பிக்கை, உன் உள்ளார்ந்த தெய்வீகம். நீ முயற்சியை நிறுத்தாத வரை பிரபஞ்சம் உன் பக்கமாக மாறும். திசை மாறும்போது நீ செய்த அனைத்து முயற்சிகளும் பலனாக குவிந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நம்பிக்கை இழக்காதே. திசை சோதிக்கும், கர்மம் காத்திருக்கும். ஆனால் நம்பிக்கைதான் வெற்றி பெறும். முயற்சியின் பலன் தாமதமாகலாம், ஆனால் அது வராமல் போகாது. அது திசை மாறும் தருணத்தில் நிச்சயமாக வந்து சேரும். இதுபோன்ற தருணத்தில் நீங்களும் இருந்தால் லக்னாதிபதி திசா புக்தி அதிபதியை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இன்னர்களுக்கு உண்டான தீர்வைப் பெறுங்கள்.